அப்பா கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு இன்னைக்கு ஃபீஸ் கட்டணும்பா. ஏன் எப்போதும் லாஸ்ட் மினிட்ல சொல்ற? மெதுவா கட்டிக்கலாம்னு இருந்துட்டேன். எதையும் போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. டிலே இஸ் டேஞ்சரஸ். தெரியுமோ? Procrastination is the thief of time. அடுத்து அதானப்பா சொல்ல போறேன். நன்னா வாயாட கத்துண்ட. தாத்தாவை அனுப்பி பேங்க்ல கேஷ் டிராப் பண்ணிட்டு போ. குட் மார்னிங். குட் மார்னிங் தாத்தா. என்ன பேங்க் போய் கேஷ் எடுக்கணும், கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புறேளா? ஏன் உங்க அப்பா என்ன பண்றா? எனக்கு 1 hour ஆகும், தெரியுமா இல்லையா? 2 பேரும் போட்டி போடுங்க. காலம்பர எழுந்திருச்சா அப்பாவும் போலியும் ஸ்பிரிச்சுவலி பிஸி. ரொம்ப நன்னா பாடினேன். இது நானே மெட்டமைச்சு பாடினது மாமி. திருக்குறளை டியூன் போட்டு ரொம்ப நன்னா பாடினேன். ஆனா அதோட அர்த்தம் தெரியுமோ? எதை பாடினாலும் அதோட அர்த்தம் தெரியாம பாடப்படாதுமா. உலகின் படைப்புகளுக்கு ஆதி காரணமா இருப்பவர் கடவுள். ஆதி பகவான் என்பதுதான் பைபிள்ல ஆதியிலே தேவன் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. எழுத்தெல்லாம் என்பது விவிலியத்தில் கூறப்படும் வார்த்தை. பொறிவாயில் ஐந்தவித்தான், அதாவது பொறியாகிய சிலுவையில் தம் 5 புலன்களையும் பலியாக்கினார். பொய் தீர்க்கும் நெறியாகிய ரட்சிப்பை ஏற்படுத்தினார் என்றும், அவ்வழியில் நடப்பவர் நீடு வாழ்வு அல்லது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள் என்று அர்த்தம். அப்பா, will you stop this nonsense? முரளி, இது நான்சென்ஸ் இல்ல, 6th சென்ஸ். நான் பகுத்தறிஞ்சத சொல்றேன். அது தப்பா? ப்ரொபகண்டா பண்ணாதீங்கன்னு சொல்றேன். நான் பிரச்சாரம் பண்ணல, விளக்கி சொன்னேன். ஆஸ் a Christian, it is my duty. நீங்க என்ன கிறிஸ்டியனாவே பிறந்தேளா? என்ன வேண்டாண்ணா. பிராமணனையும் சத்திரியனையும் துஜாஸ்னு சொல்லுவா. ஏன்னா அவ 2வது முறையா பிறக்கிறா. எப்ப தெரியுமோ? யஜ்ஞோபவிதம், அதாவது பூணல் போடும்போது. அதுக்கு பேரு தான் உபநயனம்னு சொல்றோம். அதே மாதிரி கிறிஸ்துவனுக்கு ஞான ஸ்நானம். அப்ப அவன் 2வது முறையா பிறக்கிறான். நான் ஞான ஸ்நானம் எடுத்திருக்கேன். எனக்கு பூணல் போட்டதும் நீங்க தானே? உனக்கு பேர் வச்சதும் நான் தான், உன்னை வளர்த்ததும் நான் தான், உன்னை படிக்க வச்சதும் நான் தான். அதெல்லாம் தப்பாயிடலையே. வாழ்க்கையில் சில விஷயங்கள் உண்மை தெரியாததுனால தப்பாயிடும்.
உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் திருந்திட்டேன். நீயும் திருந்தலாம், தப்பு இல்லை. இந்த வியாக்கியானம் தேவைதானா? இது வியாக்கியானம் இல்லை ராஜம்மா, வாதம். அவன் ஒரு வேதத்தை ஒன்றும் பாதியமா படிச்சுட்டு பேசுறான். நான் பல வேதத்தையும் பகுத்தறிஞ்சிட்டு பேசுறேன். Stop it! Stop it! Stop it! முரளி, உனக்கு இப்போவாவது புத்தி வந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சட்டு புட்டுன்னு பாலாஜிக்கு பூணலை போட்டுருவோம். அதுக்கப்புறம் உங்க அப்பாவால ஒன்னும் பண்ண முடியாது. எஸ், பெட்டர் லேட் than never. உபநயனத்தை எப்போ வச்சுக்கலாம்? சொல்றேன். இப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. சிவாஜி கணேசன் ஒரு படத்துல ஒரு பாட்டு பாடுவார், 2 ஆடுகள் வெவ்வேறு பாதையில் போகின்றன. அத மாதிரி இருக்குடா உங்க ஆத்து கதை. ஒண்ணு மாத்திரம் நிச்சயம்டா, ஓ மை லார்ட் ப்ளீஸ் ஆன்சர் மை பிரேயர் அப்படின்னு உங்க அப்பா சர்ச்சில் நட்ட நடுவில் நின்று கத்த போறார். ஏண்டா முரளி, உங்க அப்பா பூணல் போட்டு இருக்காரா இல்ல அதையும் கைட்டு எரிஞ்சுட்டாரா? இப்ப அதெல்லாம் எதுக்கு மாமா? ஆகிற வேலையை பாப்பமா. புரியுறதுடா, உங்க அப்பாவை சொன்ன உடனே உனக்கு சதா ஆடுறது. ஆனா ஜாக்கிரதையா இருந்துக்கோ, ஆத்துல விளக்கேத்திரையும் பேர் வெடின்னு பெருமாள் படத்துக்கு முன்னாடி முழுகவத்தி ஏத்தி வச்சு நிக்க போறார். உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவை அடுக்கிற பாண்டித்யம் போறாது. எப்ப ஆத்துக்கு வரேள்? வரேன், வரும்போது பூணலுக்கு டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரேன். நீ என் ரேட்டை ஹெவியா ஃபிக்ஸ் பண்ணி வை. மாமா, டோன்ட் பி மணி மைண்டட். இப்போ ஆட்டோ ஃபேர் எங்க போய் நிக்கிறதுன்னு உனக்கு தெரியுமா? இது ஆட்டோ ஃபேரா? எஸ், ஷேர் ஆட்டோ ஃபேர், to and fro. என்ன மிஸ்டர் கோதண்டராமன், how are you? என்ன கோவிலுக்குள்ளேயே வந்திருக்கேள்? ஏன் நான் வரக்கூடாதா? நம்ம கோயில் சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் வேண்டான்னு உதறி விட்டுட்டு அதான் வெள்ளக்கார கடவுளோட செட்டில் ஆயிட்டேளே. கோவில்னா என்ன தெரியுமோ? கோ என்றால் ராஜா, இல் என்றால் இல்லம். ராஜா வாழும் இல்லம். நான் போறதுக்கும் கோவில்னு தான் பேரு. என்ன, என் ராஜா பேரு இயேசு கிறிஸ்து. ஹிந்தி பைபிள்ல கடவுளுக்கு ஈஸ்வரன்னு தான் போட்டிருக்கு. ஜீசஸ் வெள்ளக்கார கடவுள்னு யார் போய் சொன்னது? அவர் ஆசியாவில் பாலஸ்தீனத்துல பிறந்தார். அவருக்கு ஆங்கிலமும் பேச தெரியாது, கோட்டு சூட்டும் போட்டதில்ல. முழுசா தெரிஞ்சுக்காம எதையும் பேசப்படாது. விக்கிரகமே தப்புன்னு சொல்றவா எதுக்கு கோயிலுக்குள்ள வந்தேன்னு கேட்டேன். அது தப்பா? கோதண்டராமா, பிரகதாரண்யக உபனிஷத்து என்ன சொல்றது தெரியுமோ? வாக்கியோவை பிரம்மா அப்படின்னா வார்த்தை தான் கடவுள்னு அர்த்தம். பிரம்ம விந்து உபனிஷத் என்ன சொல்றது தெரியுமோ? சப்தோ வை பிரம்மா அப்படின்னா குரல் தான் கடவுள்னு அர்த்தம். சப்தாட்சர பரபிரம்மா அப்படின்னா வார்த்தை அழியாதது, அதுவே கடவுள்னு அர்த்தம். அதத்தான் பைபிள்ல வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தையோ ஒழிந்து போவதில்லைன்னு சொல்லிருக்கு. யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பாலாஜிக்கு இப்ப எதுக்கு பூணல் போடணும்னு உங்ககிட்ட கேட்கத்தான் இங்க வந்தேன்.
ஆனா நீ வேற எதெல்லாமோ பேச வச்சுட்ட. பாலாஜிக்கு இப்பவே 10 வயசு ஆறுது. அவனுக்கு 8 வயசுலயே பூடல போட்டிருக்கணும். பரவாயில்ல, 8-10 வயசுல அவனுக்கு எதுவும் தெரியவோ புரியவோ போறதில்ல. பவதி பிச்சாந்தேகின்னு கையில திருவோடு எடுத்துட்டா போறான். இத பாருங்க, நீங்க எது கேட்கறதா இருந்தாலும் உங்க புள்ளியாண்டான்ட்ட கேளுங்க. புள்ளையாண்டனுக்கு வாத்தியார் நீ தானே ஐயா. நீ எதையாவது சொல்லி அவனை தூண்டி விட்டுன்னு இருக்காத. ஐரே வணக்கம் ஐரே. ஐரே வணக்கம் ஐரே. ஐரே வணக்கம். மகேந்திரா, குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஐரே நான் உன்னை பார்க்க வரல ஐரே. உன்னை பார்க்க வந்திருந்தா நான் குஷ்டு வந்திருக்க மாட்டேன். நான் என் பொண்டாட்டிய பார்க்க வந்தேன். ஏ அஞ்சல, சாரி ஐரே, என் பொண்டாட்டிய கூப்பிட்டுக்கிறேன். ஏ அஞ்சல வாடி இல்லையே. யோ ஏன் எங்க வந்த? இன்னைக்கு இன்னாடி தேதி, என்ன தேதி சொல்லு. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். போ. ஏய், இன்னைக்கு இன்னாடி தேதி 3ஆம் தேதி ஆகுது. ஐரை பத்தி எனக்கு தெரியும். ஜென்டில்மேன் 1ஆம் தேதி ஆனா தாண்டி சம்பளத்தை கொடுத்துருவாரு. இன்னும் என்கிட்ட காசை கண்ணுல காட்டல. மகேந்திரா, நான் தான் இன்னும் சம்பளத்தை கொடுக்கல. இன்னும் 2 நாள்ல கொடுப்பேன். நீ கிளம்பு. தோடா கேட்டியா? ஐ எம் சாரி கோயில். கேட்டியா? நாய்த்தா 1ஆம் தேதி கொடுக்கவே இல்லையா சம்பளத்தை? இன்னும் கொடுக்கலாம் எப்படி? நான் வேற அவரை ஜென்டில்மேன் சொல்லிட்டேன். உனக்கு ஏண்டா வம்பு? இது அவ சேலரி ப்ராப்ளம். நீ சம்பளத்தை கொடுத்து தொலையேன். கரெக்ட். உனக்கு எதுக்கு சேலரி ப்ராப்ளம்? சம்பளத்தை கொடுத்தா மொத்த பணத்தையும் வாங்கி 1ஆம் தேதியை தண்ணி அடிச்சிடறான் மாமா. ஹலோ, அதுக்கு பேரு தண்ணி இல்ல, அதுக்கு பேரு நிம்மதி. 180 ml நிம்மதிய குவாட்ரின்னு பேர் வச்சு அழகா பேக் பண்ணி கொடுறான். அத போய் தப்பா பேசாத. இப்படி குடிச்சு அழிச்சிடறான்னு இவதான் சம்பளத்தை இப்ப கொடுக்காதீங்கோ, நான் வேணும் போது வாங்கிக்கிறேன்னு சொன்னான். அப்படி சொன்னால ஏண்டி ஐரின்னா பேங்க நத்துறாரு பண்ட போட்டு வைக்கிறதுக்கு. டேய் முரளி, அவர் ரொம்ப வயலண்டா இருக்காண்டா. பேசாம சம்பளத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். மகேந்திரா, இப்ப நீ இங்க போறியா இல்ல போலீஸ கூப்பிடவா? போலீஸா? நான் டாஸ்மார்க்கெல்லாம் பார்க்காத போலீஸா? சென்ட்ரல் போலீஸா? தமிழ்நாடு போலீஸா? இல்ல மலபார் போலீஸா? எந்த போலீஸ்? போலீஸா? எந்த போலீஸ்? யோ வாயா வாயான்னு சொல்றல்ல. கண்ட கர்மத்தை குடிச்சிட்டு டப்பா மாமா, உட்காருங்கோ. விழுந்தப்புறம் தானடா டப்பான்னு தெரியுது. முரளி, ஏற்கனவே நமக்கு கிரகாதிகள் சரியில்லை. ஏன் நமக்கு நீ என்னையும் சேர்த்துக்கிறேள்? என்னை விட உனக்கு தான். உங்க அப்பா கோயிலுக்கு வந்திருந்தார். கண்ணா பின்னன்னு என்னெல்லாமோ பேசினார். பாலாஜிக்கு இப்ப பூணல் போட வேண்டிய கட்டாயம் இல்லையா. எதுவா இருந்தாலும் 30 வயசு ஆகட்டும், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றார். என்ன உளறல்? நானா? உங்க அப்பா தான் ஞானக்கிற்கு பிடிச்சு அலையறார். நீ பயப்பட்டது சரிதான்டா. அநேகமா உன் புள்ள பாலாஜிக்கு ஞான ஸ்நானம் பண்ணாம விட மாட்டார். முதல்ல நீ உங்க அப்பாவும் பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்கோ. நான் உபநயத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணதுக்கு அப்புறம் அவர் ஏதாவது பிரச்சனை பண்ண போறார். பிரம்மோபதேசம் சொல்ல வேண்டிய உன் வாயால பைபிள் வசனம் சொல்ல வைக்கணும்னு உங்க அப்பா ஆசைப்படுறாரு. உங்க அப்பாவுக்கு இதெல்லாம் விசேஷமா தெரியாதுடா. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சுவிசேஷம் தான். வரட்டுமா? கோதண்டராமட்ட என்ன சொன்னேன்? சில உண்மைகளை சொன்னேன். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மையாயிடுமா?
உபனிஷத்தை நான் மட்டும் படிக்கலப்பா, நிறைய பேர் படிச்சிருக்கா. டோன்ட் பீட் அப் ஆன் தி சேம் புஷ். நீங்க என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிடாதீங்க. எதுடா பர்சனல் விஷயம்? லுக், நீங்க என்ன வேணா பண்ணுங்க, பைபிள் படிங்க, பிரேயர் பண்ணுங்க, டூ எனி டாம் திங். ஆனா என் பிள்ளைங்களை எப்படி கொண்டு வரணும்னு நீங்க டிசைட் பண்ணாதீங்க. முரளி என்னடா பேசுற? முரளி, நான் உன்னை தடுக்கிறதா நினைக்காத. எதை செஞ்சாலும் அதனுடைய அர்த்தத்தை முழுசா தெரிஞ்சுட்டு செய்யணும்னு தான் நான் சொல்றேன். பாலாஜிக்கு நீ செய்யறது ஏதாவது புரியுமா? நீ சொல்லித்தர போற காயத்ரி ஜபத்தோட அர்த்தம் தான் தெரியுமா? ஏன் பிள்ளைக்கு பூணூல் போடக்கூடாதுன்னு சொல்றேன்? இப்ப வேணான்னு தான் சொன்னேன். ஏன் அவனுக்கு அறிவு தெரிஞ்சதும் அவன் மனசை மாத்திடலாம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு முதல்ல உபநயனம்னா என்னன்னு தெரியுமா? எனக்கு முழுசா தெரியும். உனக்கு? பூணூல் என்கிற புனித நூல் ஒரு ஆடவன் பிரம்மச்சரிய நிலைக்கு நுழையும் போது அணிவது. நம்ம 4 விரல் அளவே 96 மடங்கா பெருக்குனா எந்த நீளத்துக்கு வருதோ அதை 3 இழையா வட்டமாக்கி ஒரே முடிச்சா இணைக்கணும். அந்த முடிச்சு உருவமில்லா பிரம்மனை குறிக்கும். 3 இழைங்கிறது காயத்ரி தேவி, மனதின் கடவுள். சரஸ்வதி தேவி வார்த்தையின் கடவுள். சாவித்திரி தேவி செயலின் கடவுளை குறிக்கும். அது மட்டும் இல்லாம அதை அணிகிறவன் மறக்க கூடாத 3 கடன்களை நினைவுபடுத்தும். குருரின், குருவிற்கு கடன். பித்ருரின், பெற்றோருக்கு கடன். ரிஷிரின், சந்நியாசிகளுக்கும் ஞானிகளுக்கும் கடன். காயத்ரி மந்திரத்தோட அர்த்தம் தெரியாம நிறைய பேர் தினமும் சொல்லிட்டு இருக்கா. பாதி பேர் சந்தியாவந்தனமே பண்றது இல்ல. பிரம்மோபதேசத்துல சொல்ற பிரம்மாங்கிறது கடவுள் பேர் இல்ல, பிரம்மன்னா சிருஷ்டிகர்த்தான்னு அர்த்தம். அந்த சிருஷ்டிகர்த்தா யாருங்கிறதுல தான் உனக்கும் எனக்கும் வாரம். சமஸ்கிருதத்துல யஜ்ஞோபவிதம், தமிழ்லையும் மலையாளத்திலையும் பூணூல், தெலுங்குல ஜந்தியமு, கன்னடத்துல ஜனிவாரா, ஹிந்தியில ஜேனு, மராத்தியில ஜானவே, காஷ்மீர்ல யோன்யா. 3 விதமா அதை அணியணும். உபவிதம், நிவிதம், பிரச்சனவிதம். இடது தோள்ல இருந்து வலது புஜத்துக்கு போதும், நிறுத்துங்கோ. Don't try to teach me or insult me. I want to know something in black and white. உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க அதை முதல்ல சொல்லுங்க. எந்த சாஸ்திரத்தாலும் பாப விமோச்சனம் கிடைக்காதுன்னு சொல்ல வர்றேன். யார் பாவி? நானா? இல்ல என் மகன் பாலாஜியா? அம்மாவா? ரூபாவா? இல்ல நீங்க விட்டுட்டு போன இந்து மதத்துல இருக்கிற எல்லாருமா? மதத்துக்கு அப்பாற்பட்டு பொதுவா மனுஷா எல்லாருமே பாவிதான். நீங்களும் மனுஷன் தானே? நிச்சயமா. ஆனா நான் சத்தியத்தை தேடி ஆராய்ஞ்சு அதுக்கு பரிகாரி யாருன்னு தெரிஞ்சுட்டேன். நீங்க செய்யறது எல்லாம் சரி, ஆனா நாங்க செய்யறது எல்லாமே முட்டாள்தனம், அப்படித்தானே? நான் அப்படி சொல்லலடா. ஒரு காலத்துல அந்த காலத்து சூழ்நிலைக்கேற்ப செய்யப்பட்டதை இன்னும் பாரம்பரியங்கிற பேர்ல செய்யக்கூடாதுன்னு சொல்றேன். What do you mean by that? உபநயனங்கிறது இன்னைக்கு பிரஸ்டீஜியஸா போயிடுது. ஸ்டார் ஹோட்டல்ல ஃபங்க்ஷன் பண்ணி வெள்ளியில செஞ்ச திருவோட்டை கொடுக்கறது வேடிக்கையா இல்ல? இஸ் இட் நாட் மீனிங்லெஸ்? போது, நிறுத்துங்கோ. எல்லாத்துக்கும் நதி மூலம் ரிஷி மூலம் தேடித்தான் பண்ணணும்னா இந்த ஆத்துல நீங்க இருக்க முடியாது. முடியாதா? கூடாதா? You are a great scholar. உங்களுக்கு எப்படி அர்த்தம் புரியுறதோ அப்படியே செய்யுங்க. வீட்டை விட்டு போன்னு ஒரு மகன் சொல்றத புரிஞ்சுக்க அவன் தகப்பன் ஸ்காலரா இருக்கணுங்கிறது அவசியம் இல்ல. சென்சிபிளா இருந்தாலே போறோம். நான் போறேன்ப்பா. நில்லுங்கோ. நானும் ஒவ்வொரு தடவையும் பேசாதீங்கன்னு சொல்றச்சே எல்லாம் என்ன அடக்கிடுறேன். இப்ப இந்த அளவுக்கு வந்துடுத்து. நீங்க குதர்க்கமா பேசுறதும் அவன் குத்தலா பேசுறதும் எனக்கு சுத்தமா பிடிக்கலனா. இது ஆமா தெரியல. ஆத்த விட்டு போன்னு சொல்ற அளவுக்கு அவர் என்னடா பண்ணிட்டார்? விடு ராஜம்மா, நானும் போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். வேண்டாண்ணா, போகாதீங்க. அப்படி போறதுன்னா என்னைய அழைச்சிட்டு போயிடுங்க. நானும் உங்களோடய வந்துடுறேன். பைத்தியம், ஆத்த விட்டு போறேன்னா இப்பவே வெறுங்கையாவா போக முடியும்? முரளி நிச்சயமா 2 days டைம் கொடுப்பான்.
முதல்ல போய் வாடகைக்கு ஒரு வீட்டை பார்த்துட்டு வரேன். போஸ்ட் ஆஃபீஸ் இன்ட்ரெஸ்ட்க்கும் பேங்க் இன்ட்ரெஸ்ட்க்கும் என்ன வித்தியாசம்? எவ்வளவு டிஃபரன்ஸ்? அத கொஞ்சம் சொல்றீங்களா? வணக்கம் ஐயரே. ஐயரே வணக்கம். இப்ப எதுக்கு வந்த? உடம்பு சரியில்லை ஐயரே, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு ஹாஸ்பிடல் போ. இங்க எதுக்கு வந்த? ஒரு 100 ரூபாய் குத்தினா ஆஸ்பத்திரிக்கு போவேன் ஐயரே. 100 ரூபாய் என்கிட்ட இல்ல. அப்ப 250 கூட. அஞ்சலா, இனிமே இவன் இப்படி குடிச்சிட்டு வந்து இங்க கலாட்டா பண்ணானா நீங்க வேலையே செய்ய வேண்டாம். யோ வாயா. ஏய் என்ன ஐயரே கூற? ஐயோ வாயா. நானே டீசெண்டா பேசுறேன். ஏய் நீ என்னமோ கத்துற? ஊந்துட்டியா குடுக்க? என் பொண்டாட்டி சம்பளத்துல அட்வான்ஸ் தானே கொடுக்க போறேன். நாம செலவு பண்றோம், நம்ம துட்டுகள் நாம போடுறோம். இவ எப்படித்தான் அவங்க கூட குடும்பம் நடத்துறாளோ தெரியல. நீ அப்பாவோட குடும்பம் நடத்தணும்ல, அத மாதிரிதான் அப்பாவும் இவனும் ஒன்னாடா? ரெண்டும் போதை தான். இது மது, அது மதம். சார், கொரியர் சார். தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க. இந்த அட்ரஸ் தான் சார். ரங்காச்சாரிங்கிறது அவர் இங்க இல்ல. இனிமே அவர் பேருக்கு எந்த லெட்டர் வந்தாலும் திருப்பி அனுப்பிச்சிருங்க. அவர் உங்க அப்பா தானே சார்? அவர் எந்த அட்ரஸ் இருக்காருன்னு சொன்னா. ஒரு நிமிஷம். இனிமே எனக்கு வர்ற லெட்டர்ஸ் எல்லாம் எதிரில் கொடுத்துருங்க. நான் வீடு மாறிட்டேன், அதுதான் என் வீடு. நீ ஏன்பா வேடிக்கை பார்க்குற? அட்ரஸ் ப்ரூஃப் வேணுமா? சத்தியத்தின் வழி தப்பான அட்ரஸ்க்கு போகாது. யாராவது அது என்னன்னு தெரியாம வேண்டான்னு திருப்பி அனுப்பினா தான் உண்டு. இங்க சார். சார், நான் உங்களை ஒரு சர்ச்சில் பார்த்துருக்கேன். நீங்க ஐயர் தானே? பைபிள்ல ஜீசஸை கூட ஒரு இடத்துல ஐயரேன்னு கூப்பிடுறதா தான் எழுதியிருக்கு. சர்ச்சில் அங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களையும் ஐயருன்னு தான் சொல்றாங்க. நீ எந்த ஐயரை சொல்ற? நான் உங்களை தான் சார் கேட்டேன். ஐயரா இருக்கீங்க, சர்ச்சுக்கு போறீங்க, இந்த புக்கெல்லாம் படிக்கிறீங்க. நீங்க ஆர்சியா, சிஎஸ்சியா இல்ல பெந்தகோஸ்தா? நான் இந்தியன் கிறிஸ்டியன். நீ கிறிஸ்டியனா தம்பி? நான் ஆர்சி சார். அப்படின்னா என்னப்பா? ரோமன் கேத்தலிக். ஓ, ரோம் உன் சொந்த ஊரா? ஜஸ்ட் அ ஜோக். அவர் உங்க அப்பா தானே சார்? இல்ல, ஃபாதர். பையன் பேரு ரவி, அப்பா பேரு ராமானுஜம், அம்மா பேரு சுகந்தா. பிள்ளையாண்டா சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கை நிறைய சம்பாதிக்கிறான். நம்ம ரூபாவை எங்கேயோ பார்த்திருக்கான் போல இருக்கு. புடிச்சு போய் உங்ககிட்ட சம்பந்தம் பேச எனக்கு தெரிஞ்சவா மூலமா கொடுத்தமிச்சிருக்கான். நீ ஓகேன்னு சொன்னா உடனே முடிச்சுடலாம். அப்ப பாலாஜியோட பொண்ணு? ஏண்டா, உனக்கு செலவை குறைக்கணும்னு தானடா நான் ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். ரூபா கல்யாணம், பாலாஜி உபநயனம் ரெண்டையும் சேர்த்து ஒன்னா பண்ணிடுவோம். என்ன யோசிக்கிற? உன் தோப்பனார கன்சல்ட் பண்ணுமா? வேற வினையே வேண்டாம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, நல்ல வரனான்னு நல்லா விசாரிச்சு இறங்கணும். பென்னி வைஸ் பவுண்ட் புலிஷ்னு ஆயிட போறது பாத்துக்கோங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் பாரு, இந்த புரோக்கர் கமிஷன் அது இதுன்னு எதையாவது கொடுத்து என்ன தர்ம சங்கடத்துல ஆழ்த்தாத. அவளுக்கு ஒரே பையனா? ஒத்த வாரிசு, பிக்கல் பிடுக்கல் எதுவுமே கிடையாது. அப்புறம் இந்த புரோக்கர் கமிஷன் அவளுக்கு சொந்த ஊர் எது? தஞ்சாவூர் பக்கம். ஆனா இங்க ட்ரிப்ளிகேன்ல வந்து செட்டில் ஆயிட்டா போல இருக்கு. இந்த பாரு, எனக்கு ஏதாவது கமிஷன் கொடுக்குறேன்னு சொன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும். அது இல்லடா, நானா எதுவும் கேட்க மாட்டேன். நீயா இஷ்டப்பட்டு 1000 2000 கொடுத்தா வாங்கிடுவேன்னு சொன்னேன். முதல்ல அவளை பொண்ணை வந்து பார்க்க சொல்லுங்க.
அப்புறம் தான் கமிஷனா உமிஷனான்னு டிசைட் பண்ணலாம். என்ன கமிஷன் விஷயத்துல புடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறானே. நான் கிளம்புறேன். என்னடா ஒண்ணுமே சொல்லாம கிளம்புற? அதான் கிளம்புறேன்னு சொன்னேனே. என்ன ஜோக்கா? ஏண்டா ரவி, அவாத்துக்கு போன்னு சொல்லிட்டாச்சா? பொண்ணை பார்த்துட்டு மேற்படி என்ன பேசணும்னு சொல்லவே இல்லையே. அதெல்லாம் அப்பா பாத்துப்பாமா, நீ ஏமா வரி பண்ணிக்கிற? என்ன அப்பா பாத்துப்பா? இத பாரு, என்னால எதையும் மறைச்சு போயெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ நீ தான்ப்பா ஜோக் அடிச்சுட்டு இருக்க. தலைக்கு டை அடிக்கிறது கூட சொல்லாத போய் தான். உன் வயசை கேட்டாலே 5 வயசு கம்மியா தான் சொல்லுவ. நீ போய் சொல்ல மாட்டியா? நான் போய் சொல்ல மாட்டேன். அதனாலதான் நான் வரலன்னு சொல்றேன். கல்யாணத்துக்காக உண்மையை மறைக்கிறதும் போய் தான்டா. ஆமாடா ரவி, எனக்கு என்னமோ இது சரியா படல. அப்பா வேற எங்கேயாவது உளறி கொட்டிட போறான்னு பயமா இருக்கு. நான் உளறி கொட்டுவேனா? ஹோட்டலுக்கு போய் 2 இட்லி ஒரு வடை ஆர்டர் கொட்டினா அதே மாத்தி 1 இட்லி 2 வடைன்னு சொல்றவே நீ. இப்போ இது ரொம்ப முக்கியம். போங்க, போய் பொண்ணை பார்த்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. டேய், 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு பெரியவா சொல்லுவா. ஆனா உன் விஷயத்துல ஒரு பொய்ய 1000 பொய்க்கு சமம். நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமா? ஐ டோன்ட் கன்சிடர் திஸ் as an emotional blackmail. அப்போ அம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலே அது இமோஷனல் blackmail இல்லடா, கொலை மிரட்டல். இவன் பேசாம நம்மள மாதிரியே லவ் பண்ணி தொலைச்சிருக்கலாம். என்னடி லவ் பண்ணி தொலைச்சிருக்கலான்ற? ஒரு பேச்சுக்கு சொன்னேன்னா. ஒரு பேச்சுக்கு தானே என்னைய கல்யாணம் பண்ணிட்ட. நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட். பாத்தியா, நம்ம எவ்வளவு ரிஸ்கான விஷயத்துல இன்வால்வ் ஆறோம்னு அவனுக்கே தெரியுது. அதான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போறான். சீக்கிரம் கிளம்புங்க, ராவு காலம் வரதுக்கு முன்னாடி கிளம்பி ஆகணும். அதான் நீ கூடவே வரியே. இந்த யமகண்டத்துக்கு ராவு காலம் எவ்வளவோ பெட்டர். பரவாயில்ல, உட்காந்துக்கோமா. இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம். because we don't see any formalities. காலம் மாறிடுதோ. இப்பெல்லாம் நம்மளாலும் அப்படி இப்படின்னு மாறிட்டு தான் வரா. அம்மிக்கல் மிக்சியாவும் ஆட்டுக்கல் கிரைண்டராவும் மாறின மாதிரி. ஐ எம் சாரி. என்ன சார் காலம் மாறிடுதோ? சூரிய மாறிடுதா? சந்திரன் மாறிடுதா? ஐயோ, என்னமா பேசுறாருல? எப்படி சார் சூப்பராவும் பேசுறாரு, பாயிண்டோடவும் பேசுறாரு. ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் மை ட்ரெடிஷனல் கல்ச்சர். எனக்கு என் ஜாதி மதம் எல்லாமே பிடிச்சிருக்கு. கரெக்ட் சார், அப்படிதான் இருக்கணும். இப்பெல்லாம் யார் ஜாதியை பார்க்காம இருக்கா? இன்ஃபேக்ட் கிறிஸ்டியன்ஸே ஜாதி பார்க்க ஆரம்பிச்சா தெரியுமோ? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாத? திருநெல்வேலியில இயேசு நாதரையே இயேசு நாடார் தான் சொல்றாளாம். நீங்களும் உட்காருங்க மாமி. ஏதோ காஃபி எடுத்துட்டு வரேன். மாப்பிள்ளையும் வருவார்னு எதிர்பார்த்தோம். ஆபீஸ்ல லீவ் தர மாட்டேன்ட்டா. அதனாலதான் நாங்க முதல்ல வந்து உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். பையனுக்கு ஏற்கனவே ரூபாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்றேன்? என் பையனுக்கு ரூபான்ற பேரே ரொம்ப பிடிச்சு போயிடுத்து. அத சொல்றா, அதத்தான் சொல்றா. ஓ, இந்த பாருங்க, மாப்பிள்ளை நாங்க போட்டோலயே பார்த்துட்டோம். எங்களுக்கு ஓகே. அது மட்டும் இல்ல, கோதண்டராம மாமா எங்களுக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் மேல உள்ள நம்பிக்கையில தான் உங்களை மேற்கொண்டு பேசவே வர சொன்னேன். எனக்கு 2 பிள்ளைங்க. ரூபா தான் மூத்தவ. சின்னவன் பாலாஜி 5வது படிக்கிறான். ஸ்கூலுக்கு போயிருக்கான். அம்மா எங்களோட தான் இருக்கா. நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறவன். எதுக்கு சொல்றேன்னா, நீங்க ஒருத்தர் ஏன் பார்த்துட்டேன்னு எனக்கு புரியுது. எங்க அப்பா எங்கன்னு கேட்க நினைக்கிறேன். நீங்க நல்லா ஃபேஸ் ரீடிங் பண்றீங்க. கரெக்டா என் மனசுல இருந்ததை கண்டுபிடிச்சிட்டே. பிராங்கா சொல்றேன், எங்க அப்பா எங்களோட இல்ல. நீங்க ரூபாவோட ஏதாவது பேசணுமா? அம்மா, ரூபா உள்ள அழைச்சிட்டு போ. வாமா. எங்க அப்பா என் கூட ஏன் இல்லங்கிற காரணத்தை சொன்னா நீங்க என் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை கண்டிப்பா புரிஞ்சுப்பேன். எங்க அப்பா ஒரு கிறிஸ்டியனா மாறிட்டார். எனக்கும் அவருக்கு ஒத்து வரல. இன்ஃபேக்ட் நான் தான் அவரை ஆத்த விட்டு அனுப்பிட்டேன். இதனால இந்த வர்ணம் வேண்டாம்னு நினைச்சேன்னா ஓபனா சொல்லுங்க. பெட்டர் டினைல் வித் யுவர் காஃபி அண்ட் நாட் எனிதிங் மோர். நாங்க ஆத்துக்கு போயிட்டு
பையனையும் ஒரு வார்த்தை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றோம். ஏன் ரவி, பெத்த அப்பா கிறிஸ்டியனா மாறிட்டான்ற காரணத்துக்காக அவரே வீட்டை விட்டு துரத்தினவரு நீ கிறிஸ்டியன் தெரிஞ்சா ஒரு பொண்ணை உனக்கு கொடுப்பாருன்னு நினைக்கிற? காசு கொடுத்தா கூட சிரிக்க மாட்டார் போல இருக்கு. இதுல அவர் பொண்ணு எப்படி இருப்பாளோ தெரியலையே. அம்மா அவ தாத்தாவோட சர்ச்சில் தான் பார்த்தேன். அதனால அவளும் கிறிஸ்டியனா தான் இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியா? இத பாருடா, உன்னோட எந்த விருப்பத்துக்கும் நாங்க தடையா இருந்ததில்ல. அதனாலதான் நீ கிறிஸ்டியனா மாறிட்டேன்னு தெரிஞ்ச உடனே கூட நான் ஒன்னும் பெருசா வருத்தப்படலையே. இந்த வரன் நமக்கு ஒத்து வராதுடா. அவளையும் நம்ம ஒன்னும் தப்பா சொல்ல முடியாது. எல்லா பேரண்ட்ஸும் நம்மள மாதிரியே இருப்பாளா? ஐ தாட் ஷீ இஸ் a secret Christian. சீக்ரெட் கிறிஸ்டியனா? என்னடா புதுசா சொல்ற? ஏதோ தீவிரவாதிங்க மாதிரி சொல்ற. இந்த மாதிரிலாம் கூட இருப்பா? நீங்க ரெண்டு பேரும் பிராட் மைண்டடா இல்லன்னா நான் கூட அப்படிதான் இருந்திருப்பேன். ஏண்டா அந்த கிறிஸ்டியானிட்டில அப்படி என்னதாண்டா இருக்கு? Christianity is not a religion. It's an experience. இத நான் சொல்ல, மகாத்மா காந்தி சொன்னார். அதெல்லாம் சரி, ஆனா நீ கோட்ஸே பொண்ணால கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற? எனக்கு ரூபாவை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. பார்த்த முதல் வரனே இப்படி இருக்கு. இத்தனைக்கும் நான் பெருமாளை வேண்டிட்டு தான் கிளம்பினேன். ரவி, டோன்ட் திங்க் we are not worried. உன் வருங்காலம் பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. உனக்கு நம்ம கம்யூனிட்டியில பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. ஏண்டா ஒரு நல்ல பிராமண பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிண்டு அப்புறமா உன் இஷ்டத்துக்கு அவளை மாத்திக்கோயேன். ரூபாவும் பிராமண பொண்ணு தானே? அவளும் இந்த சர்ச்சுக்கு தான் வருவாளா? ஒரு நாள் இங்கதான் பார்த்தேன். ஏண்டா இத பார்த்தா சர்ச் மாதிரியே தெரியலையே. இங்க நம்மளவா நிறைய பேர் வருவாப்பா. கிறிஸ்துவோட கலாச்சாரம் அந்த கொள்கையோட தான் எல்லாருமே இங்க வரா. மடிசார் கட்டிண்டு வேஷ்டி சட்டையோட எப்படி வேணாலும் இங்க வரலாம். யாருமே அவ ட்ரெஸ், பாஷை, சாப்பாடு எதையுமே மாத்திக்க வேண்டியது இல்ல. ஒரு கல்யாணமே இங்க எப்படி நடந்தது தெரியுமா? அப்பா மடியில பொண்ணை உட்காத்தி வச்சு தலை கட்டினா. பொண்ணே ஒண்ணுதான், ஏசு கிறிஸ்துவே உண்மையான தெய்வம்னு விசுவாசிச்சு ஏத்துண்டு அவர் மட்டுமே வணங்குறோம். அதெல்லாம் சரி ரவி, நீ ஏன்டா கிறிஸ்டியனா மாறின? எத்தனை தடவைப்பா சொல்றது? நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தனோட ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் போயிட்டு வந்தேன். அந்த வருஷம் தான் நான் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணேன். பக்கத்தாத்து பையனும் இதே தான் சொல்றான். தெரு முனையில இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போய் தலையில கொண்டு தோப்புக்கரணை போட்டேன், அதனால தான் பாஸ் மார்க்கை வாங்கினேன்ட்டு. அவன் அடுத்த தெருக்கோடியில் இருக்கிற டாஸ்மாக் போயிட்டு இருக்கானே, அது சொன்னானா? ஏன் கிறிஸ்டியன்ஸ்ல மட்டும் யாரும் சிகரெட் பிடிக்கிறது இல்லையா, இல்ல தண்ணி அடிக்கிறது இல்லையா? ஜீசஸை காட்டி கொடுத்தது ஒரு யூதாஸ் மட்டும் இல்ல, ஏன் இந்த மாதிரி கிறிஸ்டியன்ஸும் தான். போதும் நிறுத்துங்க. ஏன்னா ரூபாவோட அப்பாவிங்க அழிச்சுட்டு வந்து இந்த சர்ச்சை காட்டுறேளா? ஏண்டி அவ இயேசுநாதருக்கு பண்ண மாதிரி பொண்ணோட அப்பா இவன நடுவுலயும் ஒன்னையும் எண்ணையும் ரெண்டு பக்கத்துல வச்சு சிலுவையில அரைஞ்சிடுவார். அப்ப என்னதான் பண்றது? நம்ம பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாம் அவன் தான் டிசைட் பண்ணணும். ஏண்டா முரளி, அவாத்துக்கு நீ போன் பண்ணியாவது கேக்குறதானே? இதுல பிரஸ்டீஜ் எல்லாம் பார்க்க வேண்டாம். நாம பொண்ணை பெத்தவா, என்னாச்சுன்னு கேட்கலாம், தப்பு இல்ல. என்ன கேட்கணும்ன்ற? எங்க பொண்ணை எப்படியாவது ஏத்துக்கோங்கன்னு அவள்கிட்ட யாசகம் பண்ண சொல்றியா? ரூபாவுக்கு என்னடா குறைச்சல்? நம்ம எதுக்கு யாசகம் பண்ணணும்? இவா இல்லன்னா இன்னொரு வரன். ரூபாக்கு மட்டும் இல்ல, இந்த ஆத்துக்கே ஒரே ஒரு குறை தான். அது உன் ஆத்துக்காரர், என் அப்பா. அப்பா சரியா இருந்தா நான் எதுக்கு தைரியம் இல்லாம இப்படி அணைச்சிட்டு இருக்கணும்? அப்பா என்னடா பண்ண? எதுக்கு எடுத்தாலும் அப்பாவை குறை சொல்லிட்டு இருக்க? அப்பா கிறிஸ்டியன் சொன்னதும் அவ மூஞ்சி போன கோணல நீ பாத்துருக்கணும். நம்ம ஒத்துப்போம் மாமா? அப்பாவால என் பொண்ணோட ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிடும் போல இருக்கு. எனக்கு அப்பவே பட்டது. அப்பாவை பத்தி தெரிஞ்சனாலதான் அவ மௌனமாயிட்டாள்னு நினைக்கிறேன். அவ உன்னை கேட்டாடா? நீ ஏன்டா அப்பா பத்தி எல்லாம் அவள்கிட்ட சொன்ன? ஓஹோ, எல்லாத்தையும் மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ நம்ம பொண்ணு அனுப்பிட்டா பரவாயில்லங்கிற. அப்பா நம்ம கூட இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம பொண்ணு அவ வேணான்னு டிசைட் பண்ணிருக்கான்னா அப்பா நம்ம கூடவே வச்சுட்டு இருந்தா என்ன இருக்குன்னு யோசிச்சு பாரு. A stitch in time saves nine. நீ ஆரம்பத்திலே அவரை தடுத்துருக்கணும். உன்னோட இடத்துல நான் இருந்திருந்தா தாலியை கழட்டி கையில கொடுத்துட்டு வந்துருவேன்.
என் வீட்டுக்காரன் குடிகாரன் தான். அதுக்காக நான் தாலியை கழட்டி வச்சுட்டா வந்துட முடியும்? அடிப்பான், உதப்பான். ஆனா ஒரு நாள் கூட நான் இப்படி ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. 1000 தான் இருந்தாலும் அப்பா ஆத்தான்னு கூட பார்க்காம பேச ஏற உன் புள்ள. ரூபாவை பொண்ணு பார்த்துட்டு போய் எத்தனை நாள் ஆறுது? 10 நாள் இருக்கும். இது ஏன் நீ இத்தனை நாள் சொல்லல? மத்த வீட்டுல நடக்கிறத இங்க வந்து சொல்லாதன்னு நீ தானே திட்டுவ. கரெக்ட். அது மத்த வீடு தான். ஐயோ ஈர, நான் தப்பு எதுவும் சொல்லல. நானும் அதைத்தான் சொல்றேன். நீ கரெக்டா தான் சொன்ன. ஆனா இப்போ மட்டும் ஏன் வந்து சொன்ன? என் மனசு கேட்கல ஈர. எனக்கும் மனசு கேட்கல. ராஜம்மா என் கூடவே வந்துடுறேன்னு சொன்னப்போ நான் தான் அவளை அங்கே இருக்க சொன்னேன். இப்ப இது தப்புன்னு உனக்கு தோணுது இல்ல? அது சரின்னு இப்ப தோன்றது. ராஜம்மா அங்க இல்லைன்னா அந்த கோவத்தை முரளி ரூபா மேல காட்டியிருப்பான். தாய் இல்லாத பிள்ளைங்க தனியா அங்க தவிச்சு போயிடக்கூடாதுன்னு தான் ராஜம்மாவை அங்க விட்டுட்டு வந்தேன். ரூபாவுக்கு பார்த்த மாப்பிள்ளை பேர் என்னன்னு சொன்னேன்? ரவி. உன் வீட்டுக்காரன் என்ன ஆட்டோ ஓட்டுறானா? அது போலப்ப சொல்லு. வண்டி வாடகையே பாதி நாள் நான் தான் கட்டுறேன். நாளைக்கு உன் வீட்டுக்காரனை இங்க வர சொல்லு. என்ன தாத்தா திடீர்னு சர்ப்ரைஸ்? ஒரு சர்ப்ரைசிங் நியூஸ் கேள்விப்பட்டேன். அதுதான் உன்னை விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன சொல்றேன்? உனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்கிறதாமே. ஏற்பாடு பண்ணா ஆனா நடக்கல. ஏன், என்னாச்சு? ஒன்னும் ஆகல தாத்தா. வந்து பார்த்துட்டு போனா. ஆனா இது வரைக்கும் பதில் சொல்லல. அவளுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். உண்மை சொல்லு. அவ பதில் சொல்லாம போனதுக்கு நான் தான் காரணம்னு நீ நினைக்கிறியா? நானும் பாட்டியும் அப்படி நினைக்கல தாத்தா. அப்படியே அதான் காரணம்னாலும் நான் அதுக்கு வருத்தப்பட மாட்டேன் தாத்தா. சண்டே நினைச்சுட்டே இருந்தேன். எனக்கு அந்த சர்ச் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே? தாத்தா மாப்பிள்ளைய நீ நேர்ல பார்த்தியா? இல்ல தாத்தா, போட்டோல தான் பார்த்தேன். உனக்கு பிடிச்சிருக்கா? பெரியவாளுக்கு பிடிச்சா எனக்கும் பிடிச்ச மாதிரி தானே. ஓல்டஸ்ட் டயலாக் உனக்கு சூட் ஆகல. பொய்ன்னு அப்பட்டமா தெரியுது. எப்படி தெரியறது? பெரியவாளுக்கு பிடிக்கலைன்னாலும் உனக்கு பிடிச்சிருக்குன்னு நன்னாவே தெரியுது. மிஸ்டர் ரவி. ஏன் சன்னதான் நீங்க? ஐ எம் ரங்காச்சாரி. நீங்க பொண்ணு பார்க்க போனேல மிஸ்டர் முரளி, அவரோட ஃபாதர்னா. ஓ வாங்க வாங்க வாங்க. சுகந்தா, சுகந்தா. இதோ வந்துட்டேனா? உட்காருங்க. ரூபாவோட தாத்தா. நமஸ்காரம். நமஸ்காரம். காஃபி சாப்பிடுறீங்களா? இல்ல பரவாயில்ல, எதுவும் வேண்டாம். தீர்த்தமாவது சாப்பிடுங்க மாமா. இருக்கட்டும். உங்க மகன் இல்லையா? உள்ளதான் இருக்கான். மத்தியான ஷிஃப்ட் தான். ரவி. நமஸ்காரம் அங்கிள். நமஸ்காரம். ஏன் இன்னைக்கு வரைக்கும் எந்த முடிவும் சொல்லாம இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு பொண்ணு பிடிக்கலைன்னா வெளிப்படையா சொல்லலாம். நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். அப்படிலாம் இல்லை அங்கிள். எங்க எல்லாருக்குமே பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ வேண்டாம்னு முடிவெடுத்ததுக்கு நான் தான் காரணமா? அப்படி இல்லை சார், என் மகன் தான் காரணம். என் மகனா உங்க மகனா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இல்ல, பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்ற உங்க மகனே எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும்னு கேக்குறேன். நீங்க அந்த ஆத்து விட்டு வெளியே வந்துட்டேன். என் பையன் அந்த ஆத்துக்குள்ள போக முடியாம வெளியே நிக்கிறான். நவ் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க வெளில வந்ததுக்கு என்ன காரணமோ
அதே தான் அங்கிள் எனக்கும். ஐ எம் ஆல்சோ கிறிஸ்டியன். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட் அங்கிள். எங்க 2 பேருக்கும் எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல மாமா. ரவியோட சந்தோஷம் தான் எங்க சந்தோஷமும். உங்களையே வெளியே அனுப்பினா உங்க மகன் ரவியை எப்படி ஏத்துப்பாருன்னு தான் எங்க முடிவை சொல்லாம விட்டுட்டோம். Now I know that you are a Christian. But one question. நீங்க பைபிள் படிப்பீங்களா? நான் டெய்லி சந்தியாவந்தனம் பண்றேனோ இல்லையோ அவன் ரெகுலரா பைபிள் படிச்சிடுவான். ஒரு பைபிள் வசனம் சொல்ல முடியுமோ? ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்ப சொல்லுங்க மாப்பிள்ள, ரூபாவை கல்யாணம் பண்ணிக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? இப்ப நீங்க பொண்ணை பெற்றவருக்கு சொல்ல வேண்டியது ஒரே விஷயம்தான். உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிக்கலைன்னா மௌனமா இருந்துடலாம், அவளே புரிஞ்சுப்பா. பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா நீங்க சொல்லித்தான் ஆகணும். இதனால பின்னால பிரச்சனை வந்தா நாங்க தானே மாமா ஃபேஸ் பண்ணணும். இல்லையே, உங்க மகனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, அதுக்கு நீங்க சம்மதிக்கிறீர்கள். தட்ஸ் ஆல். உங்க மகன் சொன்ன பைபிள் வசனத்தை தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க படத்துக்கு ஏன் மாலை போடல? பெரியவா உங்களுக்கு தெரியாது இல்ல, உயிரோட இருக்கிற படத்துக்கு யாரும் மாலை போட மாட்டா. இயேசுவும் உயிரோட தான் இருக்கார். டோன்ட் மிஸ்டேக் மீ. ஜீசஸ் இப்படித்தான் இருந்தான்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அந்த படத்தை யார் வரைஞ்சதுன்னு தெரியாது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியா இருக்கார். சைவ சித்தாந்தம் சொல்றது அரு என்றால் உருவம் இல்லாமல், உரு என்றால் உருவமாய், அரு உரு என்றால் அவரை பார்க்க முடியாது, ஆனா இருக்கிறத உணர முடியும். ஹலோ, எடுத்துக்கோங்க. பெட்டர் லேட் than never. நீங்க சம்பளம் சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சில விஷயங்களை முதலே பேசிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். dig the well before you are thirst. என்ன சொல்றேன்? dig the grave சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும். என்ன பதிலே காணோம்? இது நீங்க எது சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும். சொல்லுங்க. நோ அப்படி சொல்லாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐ ஹேவ் சம் கண்டிஷன்ஸ். முதல்ல மாப்பிள்ள வந்து பொண்ணை ஒரு தடவை நேர்ல பாத்துட்டோம். அதுக்கு என்னம்மா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவ அப்பா இல்லாதப்ப போனா நல்லா இருக்கும். அலையாதடா, என்னெல்லாம் நடக்க போறதோன்னு நானும் அப்பாவும் வயித்துல நெருப்பு கட்டின்னு இருக்கோம். என்ன பண்றது, அப்படித்தான் இருந்தாகணும். பெண்ணை பத்திட்டோமோ இல்லையோ, நீங்க எதுக்கும் கவலைப்படாதே. ரவி உங்க பொண்ணை ரொம்ப நன்னா பாத்துப்பான். அது எங்களுக்கு தெரியும்டா, அவ அப்பாவுக்கு தெரியணுமே. அதெல்லாம் கொஞ்ச நாள் ஆனா தெரிஞ்சுப்பாமா. எவ்வளவு நாள் ஆனாலும் நிச்சயார்த்தம் பண்ற வரைக்கும் அவ 2 பேரும் மீட் பண்ண நான் சம்மதிக்க மாட்டேன். நிச்சயார்த்தத்துக்கு அப்புறமாவது அவ 2 பேரும் சந்திச்சுக்கலாம் இல்லையா? எப்படிடா மீட் பண்ணுவ? அதான் ஹெல்ப் பண்ணதான் இருக்காரு மை டியர் தாத்தா ரங்காச்சாரி. அவர் வரமாட்டார் சார். அதுக்காக அவர் நான் நேர்ல போய் அழைக்கிறனாலும் கல்யாணத்துக்கு அவரை கூப்பிடாம இருக்க மாட்டேன். என்ன இருந்தாலும் அவர் உங்க அப்பா. அவருடைய ஆசீர்வாதம் உங்க பொண்ணுக்கு நிச்சயமா தேவை. அவர் எங்க இருந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணுவார். ஆனா கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமே. எல்லாம் நடக்கும், நீ வேணா பார். கல்யாணம் நான் நினைக்கிற மாதிரி சர்ச்சில் தான் நடக்கும். Praise the Lord, uncle. Praise the Lord Jesus. பொதுவா எல்லாரும் praise the Lord னு சொல்வா. நீங்க ஏன் praise the Lord Jesus னு சொல்றீங்க? இப்பெல்லாம் எல்லாருமே காட்ஸ் கிரேஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. லார்டு வெங்கடேஸ்வரா, லார்டு கிருஷ்ணான்னு சொல்றா. அதான் நான் எந்த லாட சொல்றேன்னு மத்தவா தெரிஞ்சுக்கணுமேன்னு தான். ரூபா, 15 நிமிஷம் டைம், பேசி முடிச்சுட்டு கிளம்பிடணும். ஓகே அங்கிள். என்ன? சரி தாத்தா. ஹாய், நான் உங்களை ஏற்கனவே பார்த்துருக்கேன். எங்க? பிரார்த்தனாலே வந்திருந்தேல்ல. என்னை பத்தி தாத்தா சொன்னாரா? சொன்னார். உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே?
எதுக்கு? நான் ஒரு கிறிஸ்டியன். எங்க அப்பாவை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. நான் உங்களை கேட்டேன். எனக்கு எங்க தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். அவர் தப்பான விஷயம் எதையுமே என்கரேஜ் பண்ண மாட்டாரு. ஹலோ, என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு பரிபூர்ண சம்மதமானு கேட்டேன். நீங்க நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? நான் ஒரு பியூர் வெஜிடேரியன். ஆனா ஒரு வெஜிடேரியன் கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. தாத்தா மாதிரியே நீங்களும் ஒரு கிறிஸ்தவ பிராமணன்னு தெரிஞ்சதும். ஏன் ஒரு கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச? தாத்தா சொல்லுவா, we worship the creator and not his creations. எனக்கும் சின்ன வயசுல இருந்தே இந்த மூட நம்பிக்கையெல்லாம் பிடிக்காது. அது மட்டும் இல்ல, கிறிஸ்டியன்ஸ் எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா இருப்பா. மத்தவளுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பா. மத்தவளுக்காக பிரேயர் பண்ணுவா. எல்லாரும் அப்படி இருக்க மாட்டா. ஆனா ஜீசஸ் நீ சொன்ன மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும்னு சொன்னார். ஜீசஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க தாத்தாவோட ரூம்ல சுவாமி விவேகானந்தர் சொன்ன ஒரு வாக்கியம் இருக்கும். முக்தி வேண்டுமானால் இயேசுவை அணுகுங்கள். நீங்கள் கற்பனை செய்ய முடிந்த எந்த கடவுளை விடவும் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர் இயேசு. நான் அதை தினமும் சேவிச்சுப்பேன். நான் ஏன் கிறிஸ்டியனா மாறினேன்னு தெரியுமா உனக்கு? பைபிள் படிச்சிருக்கியா? Jesus is a living word and Bible is a written God. பொதுவா எல்லாரும் ஸ்மால் கிஃப்ட்னு தான் சொல்லுவா. ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். இட்ஸ் a big gift. Thank you. அம்மா, ரூபாவோட ஜாதகத்தை பாத்தியா? ஏன் திரும்பவும் என்னடா பிரச்சனை? பையனோட அப்பாவை பார்த்து பேசிட்டேன்னு சொன்ன. ஜாதகத்தை திரும்ப ஒரு முறை செக் பண்ணிடலான்னு பாக்குறேன். சம்மதத்தையும் சொல்லிட்டு இப்ப எதுக்குடா தேவையில்லாம குழப்பிக்கிற? ஜாதகத்தை நீ பாத்தியா இல்லையா? அப்பா ரூம்ல இருக்கான்னு பாரு. நான் தான் என் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டேனே. திரும்ப திரும்ப ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? One man's meat is another man's poison. ரூபாவுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க உங்களால முடியாது. இப்படி ஏதாவது கிஃப்ட் வேற கொடுத்து அவ ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணாதீங்க. உங்க வரவே வேணான்னு தானே இருக்கேன். ஏன் இப்படி? நீங்க மாற மாட்டேன். ஆனா என் பிள்ளைங்களை மாத்தணும்னு நினைக்காதீங்க. திரும்ப இந்த மாதிரி ரிலிஜியஸ் ஃபனாட்டிக்கா பிஹேவ் பண்ணலனா you will face the consequences. நல்ல வேளை தாத்தா தான் எனக்கு பைபிள் கொடுத்தாருன்னு நினைச்சிட்டு அப்பா அவராண்ட போய் சண்டை போட்டார். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என்ன பயம்? நீங்க கிறிஸ்டியன் தெரிஞ்சா எங்க அப்பா என்ன கொன்னே போட்டுருவாரு. ஏடா துரோகி, நீ பிராமணனா கிறிஸ்டியனாடா? மாமா ஒரு நிமிஷம். இப்போ என்ன ஆயிடுதுன்னு இப்படி கோவப்படுறேன்? இன்னும் என்ன நடக்கணும்? நீ ஒரு ஆம்பளையா இருந்தா நீ யாருங்கிறத முதல்லயே சொல்லிருக்கணும்.
நீ ஒரு ஃப்ராடு, உங்க அப்பா ஒரு ஃப்ராடு. இதுக்கெல்லாம் துணை போற எங்க அப்பா ஒரு கேடுகட்ட பிராமணன். எங்காத்து மனமும் போயிடுங்கிறதுனால உடனே நான் சும்மா விடுறேன். இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பேன். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போயிடல. வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே போவோம். உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் ரூபாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரிக 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 சரிகரி கரி சனிதப்பா மபனிசா மபனிரி. ரூபா சாப்பிடுமா. எனக்கு வேண்டாம் பாட்டி. சாப்பிடலன்னா விடேமா, பட்னி கிடந்து சாவட்டும். வாய மூடுற. என்ன வார்த்தை பேசுற நீ? உனக்கு எங்க இருந்து அவ்வளவு கோவம் வருது? இப்ப என்ன பண்ண சொல்ற? அந்த பையனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்றியா? அப்படி ஒண்ணு நடந்தா என் உயிர் தான் முதல்ல போகும். அப்பா மேல இருக்கிற கோவத்தை மத்தவன் மேல காட்டாத. அவளா உன்னை கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னா நீயா பார்த்த, நீயா சம்மதம் சொன்ன. தீர விசாரிக்காம போனது உன்னோட தப்பு. அந்த பையனை நேர்ல கூட பார்க்காம சம்மதம் சொன்னது உன் தப்பு. இந்த பார், அவன் ஏமாத்துறது கூட எனக்கு வலிக்கல. ஆனா உன் புருஷன் ஏமாத்தினாரு, அதான் என் வயிறு எரியுது. எங்க வந்தே? நீர் பண்ணது உனக்கே நியாயமா இருக்கா? நான் எதுவும் பேச தயாரில்ல. வாங்கோ, உள்ள வாங்கோ. நீங்க போலாம். டேய் முரளி, அவ நம்மாத்த தேடி வந்திருக்கா. வாசல்ல நிக்க வைக்கிறது அசிங்கம்டா. எதுவா இருந்தாலும் உள்ள அழைச்சிட்டு போய் பேசலாம். அம்மா நீ கொஞ்சம் வாய மூடுறியா? இத பாருங்க, இந்த கல்யாணம் நடக்காது. நடக்குமா நடக்காதான்னு கேட்க நாங்க வரல. ஏன் நடக்காதுன்னு கேட்க வந்திருக்கோம். எந்த உரிமையில கேக்குறேன்? எந்த உரிமையில என் பிள்ளைய கை நீட்டி அடிச்சேன்? இந்த பாருங்க, என் பொண்ணு நிச்சயார்த்த வைக்க சந்தேக கூடாதுன்னு உங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன். அது மட்டும் இல்லாம உங்க பையனை பத்தி உண்மை வேற நீங்க மறைச்சிருக்கீங்க. போது நிறுத்துங்க. என்ன நியாயம் பேசுறேன்? என் பையன் தான் கூப்பிட்டானா? உங்க பொண்ணு எப்படி வந்தா? பாத்தியா, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இங்க பாருங்க, என் பையன் ஆசைப்பட்டிருக்கான், உங்க பொண்ணு சம்மதிச்சிருக்கா. இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். கனவு கண்டிருக்காதீங்க. உங்க பிள்ளை பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போறத பார்த்து நீங்க வேணா பூரிச்சு போய் நிக்கலாம். சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு மரியாதை கொடுக்கறவனா? எனக்கு மானம் தான் முக்கியம். இதுக்கு ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். உன்னை பெத்த அப்பாவே சாஸ்திர சம்பிரதாயத்தை தலைமுட்டாரு. அப்ப போகாதமான இப்ப போக போறது. பெத்த அப்பாவே ஆத்த விட்டு துரத்திட்டியே, அப்ப போகாதமான இப்ப போயிடுமா? இப்ப சொல்றேன், இந்த கல்யாணத்தை நடத்தாம விட மாட்டேன். Will you stop this nonsense? என்ன மிரட்டலா? Are you threatening me? நாங்க ஏன் மிரட்டணும்? அவ ரெண்டு பேரும் மேஜர். மைண்ட் இட். பாரி போலாம். இப்ப திருப்தியா? இதத்தானே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உங்களை ஆத்த விட்டு வெளில போய் சொன்னதால என்ன இப்படி பழி வாங்கிட்டேன், அப்படித்தானே? நான் தான் என் விஷயத்தை தலையிடவே கூட சொன்னேனே. நான் இப்ப சொல்றேன், இனிமே எனக்கு அப்பாவே கிடையாது. நான் இன்னைக்கே சார்த்தம் பண்ணிட்டேன். ஆ
என்னாச்சு பாட்டி? பாட்டி என்னாச்சு? பாட்டி! எப்படி இருக்க ராஜம்மா? உடம்பு நன்னாதான் இருக்குன்னு டாக்டர் சொன்னார். ஆனா மனசுதான் சரியில்லை. உனக்கு ஒன்றும் ஆயிடாது, கவலைப்படாத. இனிமேலும் நான் இங்க இருந்தா கண்டிப்பா ஆகும்னா நான் அன்னைக்கு உங்களோட வந்திருப்பேன். நீங்க தானே பிடிவாதமா மறுத்துட்டேள். இப்பவும் அதே தான் சொல்றேன். ரூபாவும் பாலாஜியும் தாய் இல்லாம வளர்ந்த பிள்ளைகள். நீயும் வந்துட்டா அவளை அம்மாவை பார்த்துக்க யாரும் இல்லையே. இதெல்லாம் கொஞ்ச நாள் ஆனா சரியாயிடும். முரளிக்கு தான் என் மேல கோபம். ஆனா எனக்கு அவன் மேல கோபமே இல்ல. நானும் அப்படித்தானே இருந்தேன். ஆனா அவன் எப்ப உங்களை தலைமொழிகினானோ அப்பவே என் மனசு விட்டு போயிடுத்துனா என்னையும் உங்களோடய அழைச்சிட்டு போயிடுங்க. ராஜம்மா, நான் சொல்றது கேளு. பெரியவா சுயநலத்தால சின்ன பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது. ரூபா கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ அங்கதான் இருக்கணும். அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க ஐயரே. ஆனா உன் புள்ளதான் பேசுறது இல்ல. ஊடே வெறிச்சோடி அமைதியா இருக்குது. உன் புள்ள ஏன் ஐயர் இப்படி பண்ணுது? அவன் பண்ணது தப்புங்கிறியா? ஊரே சொல்லுது. நான் பண்ணது? அவங்கிட்ட நான் பண்ணது தப்புன்னு சொல்லும். அதுக்கு பேரு தான் ஊர். உன்னையாரும் தப்பா சொல்ல ஐயர. நீ எல்லாத்துக்கும் நல்லதுதான் பண்ற. அதான் அஞ்சல, நமக்கு நல்லதா தெரிகிறது, முரளிக்கு தப்பா படுறது. அவனை குத்தம் சொல்ல முடியாது. அவனுக்கு புத்தி தெரிகிற வயசுல நான் விதைச்சது. எனக்கு புத்தி தெளிகிற வயசுல முளைச்சு நிக்கிறது. அம்மாவை கொஞ்சம் பார்த்துக்கோ. உன் புருஷன் எப்படி இருக்கார்? இன்னைக்கு என் புருஷனை பார்த்து ஊரே ஆச்சரியப்படுது. அதுக்கு நீதான் ஐயர காரணம். Praise the Lord Jesus. பாட்டி, many more happy returns of the day, பாட்டி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூடா கண்ணா. பாட்டியோட வெட்டிங் டேப்பா. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது பாட்டி? 47 வருஷம் ஆறுது. ஓ கிரேட். நில்லுங்க. இதுக்கு வந்தேள். ஏன் வந்தேள்னு கேளு, தப்பில்ல. உன் கோபத்துக்கு எவ்வளவு நியாயம் இருக்கிறதா நீ நினைக்கிறியோ அதே அளவு எங்க 2 பேரோட வாழ்க்கைக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு எங்க கல்யாண நாள், அதுக்காவது நீ மரியாதை கொடுக்கணும். என் பிறந்த நாளைக்கே அர்த்தம் இல்ல நினைக்க வச்சது நீங்க. அதனால உங்க கல்யாண நாள என்னால பெருசா நினைக்க முடியல. முரளி, நீ அவளை அம்மாவை நினைக்கலைன்னாலும் எனக்கு அவ மனைவி. சென்டிமெண்டா பேசி சீன் கிரியேட் பண்ணாதீங்க. இவா உங்களை நம்பலாம், பட் ஐ நோ a leopard cannot change its spots. நீங்க போலாம். நீ அவரோட போலாமா? ஏன்னா அவர் இங்க வரத நான் விரும்பல.
என்ன என்ன ராஜம்மா இந்த நேரத்துல? இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள். அதான் நான் வந்து உன்னை பார்த்தேனே. என்ன ஆசீர்வாதம் பண்ணலையேண்ணா? சேவிச்சுக்கிறேன்னா இருங்க. உன்னை விஷ் பண்ணணும்னு தான் வந்தேன். முரளி என்னென்னமோ பேசிட்டான், அதான் அப்படியே வந்துட்டேன். இதுக்கெல்லாம் எப்பன்னா முடிவு வரும்? உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு நினைப்பேன். என் ஆத்துக்காரர் எது செஞ்சாலும் அது சரியாத்தான் இருக்கும்னு இன்னைக்கு வரைக்கும் நான் நம்பிட்டு தான் இருக்கேன். ஆனா கேட்கதான் தைரியம் வரல. இப்ப கேட்கணும்னு தோன்றது. நீங்க ஏன் மதம் மாறினீள்? ஏன் இது வரைக்கும் என்கிட்ட அத பத்தி சொல்லவே இல்ல? நீ கேட்கவே இல்லையே ராஜம்மா. நீ ஏன் கேட்கலன்னு எனக்கு தெரியும். எங்கே நான் உன்னையும் மாத்திருவேணும்னு உனக்கு பயம். நான் அதை பத்தி சொல்ல வந்தப்போலாம் நீ கேட்க விருப்பம் இல்லாம தான் இருந்த. இயேசு கிறிஸ்துவ பத்தி நீ என்ன நினைக்கிற? அவரும் கடவுளோட அவதாரம்னு நினைக்கிறேன். அவதார் அப்படின்னா கீழே இறங்கி வருதல்னு அர்த்தம். அவ என்றால் கீழே, தார் என்பது இறங்குதல். அதுக்கு பன்மை கிடையாது. அவதார் தான். அவதாரங்கள்னு நம்ம தமிழ்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். புராணங்கள்ல பல அவதாரங்களை பார்க்கிறோம். ராமர், கிருஷ்ணர்னு பலரை சொல்றோம். ராமர் ராவணன் அழிச்சார், கண்ணன் கம்சன் அழிச்சார், ஏன் முருகர் கூட சூரபத்துவனை அழிச்சதா சொல்றாங்க. துஷ்ட நிகிரக இஷ்ட பரிபாலனா அப்படின்னு சொல்லுவா. கடவுள் துஷ்டர்களை அழிச்சு தனக்கு இஷ்டமானவர்களை காப்பாருன்னு அர்த்தம். ஆனா உண்மையாவே ஒரே அவதாரமா உலகத்துக்கு இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து யாரையும் அழிக்க வரல, துஷ்டனையும் தனக்கு இஷ்டனா மாத்திக்கத்தான் வந்தார். பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிற இயேசுவை நான் நிஜமான தெய்வமா ஏத்துக்கிட்டேன். அவரே ஒரே தெய்வம். அவரை சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டவாதான் முக்தி அடைய முடியும், அதாவது மோட்சத்துக்கு போக முடியும். நான் உன்னை தப்பா நினைக்கவே இல்லை. கண்டிப்பா ஒரு நாள் காரணத்தை கேட்பேன்னு எனக்கு தெரியும். இன்னைக்காவது உனக்கு கேட்கணும்னு தோணித்தே, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன் மாறினேன்னு தான் உனக்கு தெரியாதுன்னு சொல்ற. ஆனா நான் எப்ப மாறினேன்னு உனக்கு ஞாபகம் இல்லை? ஹலோ, ஐ எம் சாரி மிஸ்டர் ரங்காச்சாரி, பல்ஸ் ரொம்ப இறங்கிருச்சு. எங்களால எதுவும் செய்ய முடியல. எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்துங்க டாக்டர். எதுல கையெழுத்து போடணும்னாலும் நான் போட தயாரா இருக்கேன். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ். சாரி சார், ஹெட் இன்ஜரி, அதுல ஹெமரேஜ் வேற, ரத்தம் நிறைய போயிருக்கு. இனிமே ஒன்றும் செய்ய முடியாது. டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடுங்க. உங்க மகனுக்கு என்னாச்சு? கார் விபத்துல தலையில அடிபட்டு
உயிருக்கு போராடிட்டு இருக்கான். எங்க ஆத்துல யாருக்குமே தெரியாது. அவனை காப்பாத்துறது கஷ்டம்னு டாக்டரே சொல்லிட்டார். 2 சின்ன பிள்ளைங்க ஐயா. அவனுக்கு மனைவியும் கிடையாது. உங்க மகனை எனக்கு காட்டுங்க. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் அவருக்காக ஜெபம் பண்றேன். நம்பிக்கையோட வாங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எங்கள் அன்பின் நேசப்பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இப்பொழுது உமது அடியான் அன்பு சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். இந்த அன்பு மகனை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு என் மகன் உயிரோட இருக்கான்னா அதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க நன்றி செலுத்தணும்னு நினைச்சா அது ஆண்டவருக்கு தான் செலுத்தணும். உங்க மகனை காப்பாத்துனது நான் இல்ல, இயேசு கிறிஸ்து. நீங்க ஒரு சான்ஸ்கிரிட் காலேஜ் ப்ரொஃபசர், எல்லா வேதங்களையும் படிச்சிருக்கீங்க. இந்த வேதத்தையும் படிச்சு பாருங்க. அந்த வேதங்கள்ல சொல்லி இருக்கிற பல விஷயங்களுக்கு இந்த வேதம் பதில் சொல்லும். என் மேல உனக்கு வருத்தம் இல்லையா? என் மனசுலதான் உறுத்தலா இருக்குன்னா, அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் கிறிஸ்டினா பிறக்கணும்னு தோன்றது. ஏன்னா சிரிக்கிறேள்? புனரபி ஜனனம் புனரபி மரணம். மீண்டும் பிறந்து மீண்டும் இறந்து புனரபி ஜனனி ஜடரே சயனம். மீண்டும் தாயின் கர்ப்பத்தில் சயனிக்கும். இக் சம்சாரே பகுதும் சாரே. இந்த லௌகிக பிரயாணம் கடினம். கிருபையா பாரே பாகி முராரே. மரணத்தை வெல்பவனே, உன் கிருபையால் என்னை காப்பாற்று. இத நான் சொல்லல, ஸ்ரீ சங்கராச்சாரியார் பஜகோவிந்தத்துல சொன்னது. எனக்கு தெரிஞ்சு மரணத்தை ஜெயிச்ச ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து தான்.
நீ ஒரு இந்துவாமா? முதல்ல உனக்கு அம்மா, அப்புறம்தான் மத்ததெல்லாம். அவர் பண்ணது எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியல. அவர் என்னடா பண்ணிட்டார்? அவர் பண்றது துரோகம். உனக்கு அவர் தான் வேணும்னா நீ அவரோடவே போயிடு. அவர் உறவே வேணாம்னு நான் தான் அவரை தலை போய்கிட்டேனே. ஆத்திரப்படாத. அப்பா இப்படி மாறினதுக்கு காரணமே நீதான். பத்து வருஷத்துக்கு முன்னால நீ ஆக்சிடென்ட் ஆகி உயிர் பழிக்கிறதே கஷ்டம்னு டாக்டருங்க கைவிட்டப்போ உன்னை காப்பாத்தினது வேற யாரும் இல்ல. உனக்கு துரோகம் செய்யறதா சொல்றியே உன் அப்பா. அவர் வணங்குற தெய்வம் தான். உனக்கு வேதமெல்லாம் தெரியும், அவருக்கு அதோட முழு அர்த்தமும் தெரியும். அவர் மதத்தை கொண்டாடல, அவரோட தெய்வத்தை கொண்டாடுறார். நீ உன் தெய்வத்தை விட்டுட்டு மதத்தை கொண்டாடுற. அவர் அப்பாவா இருந்தாலும் நீ அவரை கிறிஸ்டியனா பாக்குற, நீ ஹிந்துவா இருந்தாலும் அவர் உன்னை மகனாத்தான் பாக்குறார். உனக்கு கோவப்பட மட்டும்தான் தெரியும், அவருக்கு அன்பு செலுத்தவும் தெரியும். உனக்கு அப்பா வேண்டாம், அப்பாவை நேசிக்கிற அம்மாவும் வேண்டாம், மகளை நேசிக்கிற மாப்பிள்ளையும் வேண்டாம். சாஸ்திரமும் சம்பிரதாயம் மட்டும் போதும்னா நீ சன்னியாசியா போயிடு. எதுக்கு எல்லாரோட சம்சார வாழ்க்கையும் சவிச்சுட்டு இருக்க? அசத்தோமா சத்கமய, உண்மை அல்லாததில் இருந்து என்னை சத்தியத்திற்குள் அழைத்துச் செல். தமசோமா ஜோதிர்கமய, இருளில் இருந்து என்னை ஒளிக்குள் அழைத்துச் செல். மிருத்யோர்மா அமிர்தம் கமய, மரணத்தில் இருந்து என்னை வாழ்விற்கு அழைத்துச் செல். புனரபி ஜனனா புனரபி மரணா, புனரபி ஜனனே ஜடரே சயனா, ஈ சம்சாரே வக்துஸ்தாரே, கிருப்பிய பிரயே பஹிமுராரே. புனரபி ஜனனா புனரபி மரணா, புனரபி ஜனனே ஜடரே ஈ சம்சாரே வக்துஸ்தாரே. ஐயோ ஐயரே! அம்மா நம்மள விட்டு போட்டாங்க ஐயரே. அம்மாவை பத்திரமா பாத்துக்கன்னு சொன்னி ஐயரே. நம்மள விட்டு போயிட்டாங்க ஐயரே. ராஜம்மா, असत्तोमा सद्गमय, तमस्सोमा ज्योतिर्गमय, मृत्युमा अमृतम गमय. முரளி, இன்னும் எத்தனை நேரம்டா இப்படியே உட்கார்ந்துட்டு இருப்ப? ஆக வேண்டியதை பார்க்கணுமோ இல்லையோ? என்னடா யோசிச்சுட்டு இருக்க? சுபகாரியத்தை கூட வாத்தியார பிடிச்சுடலாம், இதுக்கெல்லாம் கடந்து அலையணும். நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? அப்பா வரட்டுமாமா? ஏண்டா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிடுத்து? உங்க அம்மாவை பொட்டியில வச்சு புதைச்சுடலான்னு நீயே தீர்மானம் பண்ணிட்டியா? உங்க அப்பா வந்தா புரோகிதரை கூப்பிட மாட்டார், ஃபாதரை தான் கூப்பிட்டு வருவார். கோவிந்தா போடாம ஆமன் போடணும்னு நீ ஆசைப்படுற, அப்படித்தானே? முதல்ல அப்பா வரட்டும்.
காரியத்தை பாருங்க. గరి గరి సరి సరి సని 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 బని బని బమ బమ బమగా உன்னோட கொஞ்சம் பேசணும். நான் உன்னோட நியாயமான ஆசைகளுக்கு என்னைக்குமே குறுக்க நின்னதில்லை. உன்னோட கௌரவத்துக்கு எதிராக எதையுமே செய்ய நினைச்சதில்லை. இன்ஃபேக்ட் ஐ ரெஸ்பெக்டட் யுவர் ரிலிஜியஸ் ஃபெய்த். அதனால தான் இந்த ஊருக்கு முன்னாடி நீ அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு தீச்சட்டியை நானே எடுத்து கொடுத்தேன். எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தா நான் அவளை பொட்டியில் வச்சு தான் அடக்கம் பண்ணியிருப்பேன். அதுவும் அவளுக்கு அதில் விருப்பம் இருந்திருந்தா தான். நீ என் விருப்பத்தை கேட்கவே இல்லை. இஸ் இட் அ பர்த் ரைட் ஆன் அதர்ஸ் டெத்? ஐ மீன் யுவர் மதர்ஸ் டெத்? ஒன்று தெரியுமோ, நீ எல்லா சாஸ்திரமும் சம்பிரதாயமும் அம்மாவோட உடம்புக்கு தான் செஞ்ச. நேத்து ராத்திரியே அவளோட ஆத்மாக்கு செய்ய வேண்டிய எல்லா சாஸ்திரத்தையும் அவளே செஞ்சுட்டா. கர்மா தியரி எல்லாம் கிறிஸ்டியானிட்டியில் ஒர்க் அவுட் ஆகாது. ந யோகேன ந சங்கேன கர்மணனோ ந வித்யா பிரம்மத்மைத்தவா போதேன மோக்ஷா சித்தியதே நன்யதா. உன்னோட வேதம் தான், உபனிஷதம் சொல்றது. யோகத்தினாலோ தன்னையே அறிவதனாலோ கர்மத்தினாலோ கற்பதினாலோ அல்ல, கடவுளில் தன்னை உணர்வதனாலே இல்லாமல் விடுதலை என்பது சாத்தியமில்லை. அதாவது மோட்சம் என்பது கிடையாது. என்னோட வேதமும் அதைத்தான் சொல்றது. 2 தீமோத்தேயு 1:9 சொல்லியிருக்கு, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். உங்க அம்மா சத்தியத்தை தெரிஞ்சுட்டு நேத்து ராத்திரியே விடுதலை ஆயிட்டா. எஸ், ஹார்ட் டு பிலீவ் பட் அ ஃபேக்ட். She did accept Christ as a personal savior. இன்னைக்கு நம்ம கல்யாண நாள்.
அதனால காத்தால கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப நல்ல தரிசனம்னா. தரிசனம்ங்கிறது நம்ம போய் கடவுளை பார்க்கறது இல்ல, கடவுள் நமக்கு கொடுக்கறது. நீ எத்தனை முறை கோயிலுக்கு போய் பார்த்தாலும் அதே உருவத்துல, அதே உயரத்துல, அதே இடத்துல, அதே அலங்காரத்தோட தான் அவர் இருப்பார். கூட்டம் அதிகமா இருந்தா ஒரு நிமிஷம் நிக்கிறதுக்குள்ள அங்கிருந்து தள்ளியே விட்டுருவாங்க. அதுக்கு பேரு தரிசனமா? இப்படி குதர்க்கமா பேசுறதாலதான் முரளிக்கு உங்களோட ஒத்து போக முடியல. நான் அவனோட ஒத்து போயிட்டு தான் இருக்கேன். எதையும் அர்த்தம் தெரியாம செய்யாதேன்னு சொல்றது தப்பா? கேரளா, ஆந்திரா இப்படி எந்த ஊருக்கு போனாலும் நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன். ஏன்னா அவ பேசுறது எனக்கு புரியாது. அதே மாதிரி தான் சமஸ்கிருதம் தெரியாம கோயிலுக்கு போறது, அர்ச்சனை பண்றது இதெல்லாம் தப்புன்னு எனக்கு மனசுல பட்டதை சொல்றேன். நாம எதுக்கு போடுறோம்னு கேட்டா அது பெருமாளோட பாதம்னு சொல்றா. அப்ப பெருமாளோட நெத்தியில இருக்கே அது யாரோட பாதம்னு எனக்கு கேட்க தோன்றது. ஸ்வேதஸ்வதரா உபனிஷத்து சொல்றது, ந சதுஷ்யே திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா பரியதி கர்ச்சநயனம் ஹிதாதிஷ்டம் மனசயா ஏனாமேவம் விதுர்முதஸ்தே பவந்தி. கடவுளின் உருவம் நம் கண்களுக்கு தெரியாது. யாரும் கடவுளை கண்டதில்லை. உள்ளத்திலும் இருதயத்திலும் ஆவியிலும் ஏற்றுக்கொள்கிறவர் ரட்சிப்பை பெறுவர்னு அர்த்தம். 1 சாமுவேல் 12:24. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நமக்கு இன்னொரு பிறவி கிடையாது. ஆனா இன்னொரு வாழ்க்கை உண்டு. அதுதான் நித்திய ஜீவன். அதுக்குத்தான் முக்தி அடைகிறது, மோட்சம் போறதுன்னு சொல்றோம். எல்லா தெய்வமும் ஒண்ணுதானேனா? எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அதால முக்தி அடைஞ்சுதானே ஆகணும். இல்ல ராஜம்மா, நான் எல்லா வேதங்களையும் ஆராய்ஞ்சு படித்தேன். கடவுளை வணங்கு, கடவுளை போற்று, கடவுள்கிட்ட பாவ மன்னிப்பை கேளுன்னு சொல்லியிருக்கு. ஆனா வேதங்கள்ல எந்த கடவுளுடைய பேரையும் சொல்லல. கதா உபனிஷத்தம் 3:11 சொல்றது, அவயத்தத் புருஷாபர புருஷன் நா பரம் கிஞ்சித் சகஸ்தா பிரகதி. இந்த புருஷரிலும் மேன்மையானவர் இல்லை, அவரே மோட்சத்துக்கு வழி. ரிக்வேதத்துல புருஷ சுத்தம் சொல்ற புருஷா என்பவர் என்றென்றும் அறியாமல் வாழும் ஒரே மேன்மையான பரம்புருஷா. அவரைத்தான் பிரஜாபதின்னு ரிக்வேதம் சொல்றது. பைபிள்ல 1 தீமோத்தேயு 2:5 தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. வேதங்கள் சொல்ற பிரஜாபதி தான் இயேசு கிறிஸ்துன்னு நான் நினைச்சேன். நான் உணர்ந்தேன். நான் இறந்து போயிட்டா மோட்சத்துக்கு போவேங்கிற உத்தரவாதத்தோட வாழ்றேன். என்னையும் மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போறேளா? யாரும் யாரையும் அழைச்சிட்டு போக முடியாது ராஜம்மா, நாம தான் போகணும். காயத்ரி மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி பிரார்த்த ஸ்நான மந்திரம்னு ஒன்று இருக்கு. அதையும் குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் சொல்லுவா. ஏன்னா ஜலத்தினால பாவங்கள் கழுவப்படாதுன்னு நமக்கு சுட்டி காட்டுறதுக்காக. பொதுவா பாவம்னா திருடுறது, பொய் சொல்றது, கொலை செய்யறதுன்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா பைபிள்ல என்ன சொல்லியிருக்குன்னா, கலாத்தியர் 5:19, 20, 21 மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம்,
விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். பாபோகம் பாபகர்மாணம் பாபாத்மா பாபசம்பவா திரஹீமம் புண்டரீகாட்சா சர்வ பாப ஹரே ஹரே. நான் பிறப்பிலே பாவி, பாவம் செய்பவன், பாவமாயிருப்பவன். பாவிகளில் பிரதான பாவியான என்னை பாவத்திலிருந்து காப்பாற்றுன்னு அர்த்தம். ஹரிஹரேன்னா கடவுளே என்னை காப்பாற்றுன்னு அர்த்தம். ஆனா அந்த கடவுள் யாருன்னு சொன்னவாளுக்கு தெரியல, அதனால சொல்லல. அதுக்கு சொல்லப்பட்ட அழகான ஜபந்தான் பிரகதாரண்யக உபனிஷத்து சொல்றது. அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தம் கமய. இதுக்கு அர்த்தம் என்னன்னு உனக்கே தெரியும். நான் முக்தி அடையணும்னா என்ன நான் செய்யணும்? ஹரிஹரே, ஆண்டவனே என்னை காப்பாற்று. அந்த கடவுள் தன்னையே பலியாக கொடுத்து பாப விமோசனம் தருவார்னு எல்லா வேதங்களும் உபனிஷதமும் சொல்றது. ஆனா இன்னைக்கு வழிபடுற எந்த கடவுளோட பேரும் அதுல குறிப்பிடப்படல. அவதாரங்கள் பற்றிய எந்த ஆதாரமும் வேதங்கள்ல இல்லை. சாமவேத தண்டிய மகாபிராமணம் என்ன சொல்றதுன்னா, பிரஜாபதி தேவாபியம் ஆத்மானம் யஜ்ஞம் கிருத்வ பிராயச்சித். மனித குலத்தை மீட்பதற்கு பிரஜாபதி தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுப்பார்னு அர்த்தம். தன்னையே பலியாக்கி நமக்காக உயிரை விட்டது யாருன்னு தெரியலையா? அவர் வேற யாரும் இல்லை, நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்க சிலுவையிலே அறையப்பட்டு உயிரை விட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர்தான் பிரஜாபதி, பிரஜாபதி யஜ்ஞயாக. நான் இப்ப என்ன செய்யணும்னா, நீ முழுசா உன்னை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்பு பெறணும். அவரை உன் சொந்த ரட்சகரா ஏத்துக்கணும். நான் அதுக்காக என்னெல்லாம் தியாகம் செய்யணும்? உன் முழு இருதயத்தை மட்டும் அவருக்கு கொடுத்தா போதும். அவர் வேற எதையும் எதிர்பார்க்கல. நீ உன் ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் கைவிடணுங்கிற அவசியம் இல்லை. நீ நெத்தி கட்டுக்கலாம், பூ வச்சுக்கலாம், மடிசாறு கட்டிக்கலாம். எதுவுமே அவருக்கு தீட்டு கிடையாது. இதெல்லாம் நம்ம கலாச்சாரம் ராஜம்மா. நம்ம கிட்ட இருக்கிற சுத்த இருதயத்தை மட்டும்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மத்தேயு 15:11-18 வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். நான் பிரஜாபதிய என்னோட கடவுளா முழு மனசோட ஏத்துக்கிறேன்னா? ஜெபம் பண்ணலாமா? நான் சொல்றேன், நீ திருப்பி சொல்றியா? எங்களை அதிகமாய் நேசிக்கும் ஜீவனுள்ள பிதாவே, எங்களை அதிகமாய் நேசிக்கும் ஜீவனுள்ள பிதாவே, உன்னோட நியாயமான ஆசைகளை நான் என்னைக்குமே தடை பண்ணதில்லை. யாரோட மனசையும் நான் புண்படுத்தவும் மாட்டேன். பகைவரையே நேசின்னு கற்றுக் கொடுத்த கடவுளை நான் வணங்குறேன். உன்னை வெறுத்துடுவேனான்னு நீ யோசிக்கணும். அம்மா ஒரு கிறிஸ்துவலா சத்தியம்னு தெரிஞ்சுட்டு தான் உயிரை விட்டான். அந்த அம்மாவையா நம்ம எரிச்சிட்டோம்னு வருத்தப்படுறியா? புதைச்சாத்தான் பரலோகம் போக முடியும்னு பைபிள்ல கூட எழுதலை. அப்படி பார்த்தா ஃபயர் ஆக்சிடென்ட்லையும் பிளேன் கிராஷ்லையும் செத்து போறவா என்ன நரகத்துக்கா போயிடுவா? நீ அதை பத்தி கவலைப்படாத. கடவுள் நம்மில் வாழ்கிறார்.
மரணத்திற்கு பின் நாம் அவரில் வாழ்கிறோம். பிரிக்க முடியுங்கிறது துவைத்தம், பிரிக்க முடியாதுங்கிறது அத்வைத்தம். நெருப்புல இருக்கிற இரும்பு நெருப்பாத்தான் தெரியும், அதுதான் துவைத்தம். நதியும் ஜலம்தான், ஆனா சமுத்திரத்துல கலந்ததும் அது கடலா மாறிடுறது, அதுதான் அத்வைத்தம். பைபிள்ல 1 யோவான் 3வது அதிகாரத்துல 2வது 3வது வசனமும் இதைத்தான் சொல்றது. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகினும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். உங்க அம்மா சுத்திகரிக்கப்பட்டு போய் சேர்ந்துட்டா, அதுதான் முக்கியம். ஜாதி மதங்கிறது மனுஷன் கண்டுபிடிச்சது, அதுக்காக மனிதாபிமானத்தை வித்துட்டு வாடுறதும் மனுஷன் ஆரம்பிச்சது. நம்ம பிராணன் போனதும் பிராமணன்னு யாரும் சொல்ல மாட்டா, புணம்னு தான் சொல்லுவான். லோகத்துல நம்ம இறந்த பிறகு நித்திய ஜீவன் ஒண்ணு இருக்கு. அதுக்கு வழியை சொல்லத்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார், இறந்தார், உயிர்த்தெழுந்தார், திரும்பவும் வரப்போறார். யோவான் 3:16 சொல்லியிருக்கு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேத்ரிய அரண்யகா சொல்றது, சர்வபாப பரிகாரோ ரத்த புரோக்ஷணா மாவசியம் தத் ரக்தம் பரமாத்மேன புண்ணியதான பலியகம். பாவத்திலிருந்து விடுதலை பெற ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தம் கடவுளால் சிந்தப்பட வேண்டும்னு அர்த்தம். புருஷோ பாவ யஜ்ஞா, அவர்தான் நிஷ்கலங்க புருஷா, காட் வித்தவுட் எனி பிளமிஷ். சுவாமி, தீட்சிதர், சந்நியாசி, குரு, ஏன் வாத்தியார்னெல்லாம் சொல்றோம். குருன்னா என்ன தெரியுமோ? கு என்றால் இருள், ரு என்றால் அழிப்பவர், இருளை அழிப்பவரே குரு. குரு என்றால் பிரம்மம், அதாவது பாப இருளை அழிப்பவர். பைபிள்ல ரபின்னு இயேசு கிறிஸ்துவ சொல்லி இருக்கு. ரபின்னா குரு அல்லது போதகர்னு அர்த்தம். வேதங்கள், ஆகமங்கள், ஆரண்யகங்கள், பிராமணங்கள், உபனிஷதங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது அந்த கால முனிவர்கள் எல்லாருமே பாவத்துக்கு பரிகாரமா மனிதனா அவதரிக்கும் கடவுள் தான் பலியாக வேண்டும்னு எதிர்பார்த்தாங்க. அவருக்கு பேர் தான் நிஷ்கலங்க புருஷா. என்னை பொறுத்த வரைக்கும் தாவீதின் வேரான யூதராஜ சிங்கம், கன்னியின் வயிற்றில் பிறந்த பாபமில்லா மனிதனான இயேசுதான் நிஷ்கலங்க புருஷா. அப்படின்னா பாபமில்லாத மனிதன். அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா மிருதம் கமய. இயேசு சொல்றார், நானே ஒளியாயிருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வாரான். நான் படிச்சு அறிஞ்சதுல என்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட வேதங்கள் எல்லாம் கேள்விகளைத்தான் கேட்கறது, ஆனா என்னோட வேதம் விடைய சொல்றது. யோவான் 11:25-26, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். நான் நம்புறது, நான் பின்பற்றி வர்றது என்ன தெரியுமா? திரிமூர்த்தி தத்துவம், திரித்துவ போதனை, திரக்தா முத்தேஸ்வர், சச்சிதானந்தா, அதாவது இயேசு கிறிஸ்து எனும் கடவுள், ஏககுரு தீக்ஷா, ஒரே ஞான ஸ்நானம், சத்குரு,
பரிசுத்த ஆவியாகிய கடவுள். நான் வரேன். குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுக்கு முன்பாக நிற்கிறது தேவன் அவர் செய்த பெரிய கிருபை என்றுதான் சொல்ல வேண்டும். நான் ஒரு பயங்கரமான ஒரு குடிகாரனாய் இருந்தேன். என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இப்படி ஒரு கணவன், இப்படி ஒரு தகப்பன் எங்களுக்கு வேண்டுமா என்று என் மேல ஒரு எரிச்சலோடு தான் என்னை பார்ப்பாங்க. என்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் என்னை பார்த்தா ஒரு வெறுப்போடும், இவெல்லாம் ஒரு மனுஷனா என்று கேட்கிற ஒரு நிலைமையில தான் நான் இருந்தேன். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு உங்க முன்னாடி நிற்கிறேன் என்றால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற ஒரு நிச்சயமும், நான் பரலோகம் போவேன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் எனக்குள்ள இப்போ ரொம்ப உறுதியா இருக்கு. அதுக்கு காரணம் யார் இல்லைங்களா? நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்லணும். அதை எனக்கு இயேசு கிறிஸ்துவை சொன்னவர், அந்த சத்தியத்தை சொன்னவர், அவர்தான் இரட்சகர் என்று சொன்னவர், என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நான் பரலோகம் போகும் வழியை காட்டினது யார் என்றால், ஒரு பிராமணராய் இருந்து கிறிஸ்துக்குள்ள வழிநடத்தப்பட்ட ஒரு பிராமண கிறிஸ்துவர் ரங்காச்சாரியார் அவர்கள் தான். அவர்கள் மூலமா தான் இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டேன். ஆகையினால இன்றைக்கு உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு அந்த தகுதியை பெற்றுத்தந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஐயா ரங்காச்சாரியார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் ஹலோ, நான் ரூபாவோட அப்பா முரளி பேசுறேன். நான் இந்த கல்யாணத்துக்கு பரிபூர்ணமா சம்மதிக்கிறேன். கல்யாணம் சர்ச்சில் தான். His God is God. இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அன்பினால் யாக்கை ஏற்ற ஐயனே போற்றி, மண்வதை பாவம் தீர்க்க வந்தவா போற்றி, உயிர்த்தெழுந்த ஈசனே போற்றி, என் பிழை பொறுக்கும் இயேசு எந்தையே போற்றி, பராபரக் கடவுள் வாழி வாழி, பரிசுத்த ஆவி வாழி வாழி, நிராமரக் குமரன் வாழி வாழி, நிறையருள் அடியார் வாழி வாழி, புராதன மொழிகள் வாழி வாழி, புண்ணியச் சிலுவை வாழி வாழி, பிராவிய குருதி வாழி வாழி, வியன் சபை வாழி வாழி,